ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் ராமிப்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாத்திரை பற்றி தான் பேச போகிறோம். இது உயர் இரத்த அழுத்தம், இதய பிரச்சனை மற்றும் சிறுநீரக பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை. இந்த வீடியோவில் இந்த மருந்து என்ன, எதற்காக பயன்படுத்தப்படுது, எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன பக்க விளைவுகள் வரலாம் மற்றும் எச்சரிக்கைகள் பற்றிய விஷயங்களை எளிமையாகவும் முழுமையாகவும் விளக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசும் பாருங்கள், உங்களுக்கு மருந்து பற்றிய முக்கிய தகவல்கள் தெரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராமிப்ரில்னா என்னன்றதை பார்த்துருவோம். இது ஒரு ஏசி இன்ஹிபிட்டர் வகையை சார்ந்த ஒரு மாத்திரை. இந்த ஏசி இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லுமே உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக தோணலாம். கவலைப்பட தேவையில்லை, எளிமையாக விளக்குறேன். உங்கள் உடம்புல ரத்த அழுத்தத்தை உயர்த்தும் ஒரு பொருள் இருக்குது. அதை ஆஞ்சியோடென்சின் 2ன்னு சொல்லுவாங்க. இந்த பொருளை உருவாக்க ஒரு என்சைமை ராமிப்ரில் தடுக்குது. இதனால் இரத்த நாளங்கள் இறுக்கமாகாமல் தளர்வாகவே இருக்கும். இதயத்துக்கு ரத்தத்தை பம்ப் செய்ய எளிதாகவும் இருக்கும். ரத்த அழுத்தம் இதனால் உங்களுக்கு நல்லா குறையும். ராமிப்ரில் மாத்திரை பொதுவாக பார்த்தீங்கன்னா 1.25 மில்லிகிராமில் இருந்து 2.5 மில்லிகிராம், 5 மில்லிகிராம், 10 மில்லிகிராம் என டிஃப்ரெண்ட்டான அளவுகளில் கிடைக்கிது. இதை மருத்துவர் பரிந்துரைத்த அளவில் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த மருந்து உங்கள் இதயத்தையும் இரத்த நாளங்களையும் பாதுகாக்கிறதுக்கு உதவுது. ஆனால் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை எடுக்கக்கூடாது. அடுத்ததாக ராமிப்ரில் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றதையும் பார்ப்போம். ராமிப்ரில் முக்கியம் ஒரு 3 நோய்களுக்கு பயன்படுத்தப்படுது. இவை ஒவ்வொன்றத்தையும் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். அந்த 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதய செயலிழப்பு, ஹார்ட் ஃபெயிலியர், மாரடைப்புக்கு பிறகு, அதாவது போஸ்ட் ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி 3 பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்படுது. ஃபஸ்ட்டு உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத பார்ப்போம். இதை நம்ம நார்மலாக ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதயம், மூளை, கண்கள், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளுக்கு பாதிப்பு வரலாம். உதாரணமாக மாரடைப்பு, பக்கவாதம் அல்லது சிறுநீரக பிரச்சனை வரலாம். ராமிப்ரில் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தத்தை குறைச்சி இந்த உறுப்புகளை பாதுகாக்குது. ரெண்டாவதாக இதய செயலிழப்பு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர். இதயம் சரியாக ரத்தத்தை பம்ப் செய்ய முடியாத நிலை தான் இதுக்கு பேர். இதனால் மூச்சு திணறல், கால் வீக்கம், சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரலாம். ராமிப்ரில் இதயத்தின் வேலைப்பளுவை குறைச்சி இந்த அறிகுறிகளை மேம்படுத்த உதவுது. மாரடைப்புக்கு பிறகு மூணாவதாக போஸ்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரடைப்பு ஏற்பட்டவங்களுக்கு இதயத்தை பலப்படுத்துறதுக்கும் மற்றொரு மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மருந்து பயன்படுத்தப்படுது. ராமிப்ரில் மாத்திரையை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ராமிப்ரில் எடுத்துக்கொள்ளும் முறையை சரியாக பின்பற்றுவது ரொம்பவே முக்கியம். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, டோஸோட அளவு, அதாவது மருத்துவர் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப 1.25 மில்லிகிராமிலிருந்து 10 மில்லிகிராம் வரை பரிந்துரைப்பார். பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 முறை எடுக்கலாம். ஆரம்பத்தில் குறைஞ்ச அளவில் தொடங்கி படிப்படியாக மருத்துவரால் அதிகரிக்கப்படலாம். இந்த மருந்தை உணவுக்கு முன்போ பின்போ எடுத்துக்கலாம். ஆனால் உணவுக்கு பின்பு எடுப்பது ரொம்பவே சிறந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இதனால் மருந்து உங்கள் உடம்புல சீராக வேலை செய்யும். ஒரு கிளாஸ் தண்ணீரில் மாத்திரை எடுத்துக்கோங்க. இதை மென்று சாப்பிடவோ உடைச்சோ எடுக்கக்கூடாது. ஒருவேளை மருத்துவர் பரிந்துரைச்சா மட்டுமே உடைத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஒரு டோஸ் எடுக்க மறந்துட்டீங்கன்னா நினைவுக்கு வந்தவுடன் எடுத்துக்கோங்க. ஆனால் அடுத்த டோஸ் நேரம் நெருங்கிருச்சுன்னா மறந்த டோஸை விட்டுட்டு வழக்கமான டோஸ் எடுங்க. ஒரே நேரத்தில் 2 டோஸ் எடுக்க வேணாம். மேலும் இந்த மருந்தை எடுக்கும் போது நிறைய தண்ணீர் குடிப்பது நல்லது. ஏன்னா இது உடலில் நீரிழப்பு ஆகாமல் பாதுகாக்கும். ராமிப்ரில் மாத்திரை எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய சில பக்க விளைவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது பொதுவாக பாதுகாப்பான மாத்திரை தான். ஆனால் சிலருக்கு சில பக்க விளைவுகள் உருவாகலாம். இவை பெரும்பாலும் லேசானவை, ஆனால் சில முக்கியமானவையாக கூட இருக்கலாம். பொதுவான பக்க விளைவுகள் என்னென்னா, தலை சுற்றல், மயக்கம் இருக்கலாம், உலர் இருமல் இருக்கலாம், சோர்வு அல்லது பலவீனம் இருக்கலாம். மற்ற பிரச்சனைகளாக வயிற்று பிரச்சனை, தலைவலி, தோலரிப்பு அல்லது சுவையில் மாற்றம் கூட இருக்கலாம். ஸோ இந்த தலை சுற்றல் அல்லது மயக்கம் பார்த்திங்கன்னா, மருந்து முதல் முறையாக எடுக்கும்போது ரத்த அழுத்தம் குறையிறதுனால தலை சுற்றல் வரும். இதை தவிர்க்கிறதுக்கு படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து உட்காரணும். வறட்டு இருமலுக்கு இந்த பொதுவாக இந்த மாத்திரை வறட்டு இருமலுக்கு பக்க விளைவுகளை உருவாக்கும். இருமல் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட பேசி அதுக்கான வழிமுறைகளை என்னன்றதை பார்த்துக்குங்க. இந்த சோர்வு, பலவீனம் பொதுவாகவே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாத்திரை எடுக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இந்த இது பொதுவான பக்க விளைவுகள். அடுத்து பார்த்திங்கன்னா, அரிய ஆனால் தீவிரமான பக்க விளைவுகள்னு சொல்லணும்னா, முகம், உதடு, இந்த தொண்டை பகுதிகளில் வீக்கம் ஏற்படலாம், அதாவது அலர்ஜி உருவாகலாம், மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கலாம், சிறுநீர் அளவு குறையிறது, இல்லைன்னா சிறுநீர் போகாமல் இருக்கிறது, ரொம்ப ரேராக மஞ்சக்காமால் இந்த மாதிரி பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை வரலாம். இவை ஏதுன்னு இருந்துச்சுன்னா உடனே மருந்தை நிறுத்திட்டு மருத்துவரை பாருங்கள். இந்த மருந்து முன்னெச்சரிக்கை மற்றும் யாருக்கெல்லாம் பொருத்தமில்லைன்றதை பார்க்கலாம். ராமிப்ரில் எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்காது. சில முக்கிய முன்னெச்சரிக்கைகளை பார்க்கணும். கர்ப்பிணி பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருபோதும் பயன்படுத்தப்படக்கூடாது. இது கருவுக்கு தீங்கு விளைவிக்கலாம்.
சிறுநீரகம் அல்லது கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மருந்தை வந்து முடிஞ்ச அளவு ரொம்ப கம்மியான அளவில் பரிந்துரைப்பாங்க டாக்டரு. அடிக்கடி சோதனை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது சிறுநீரக டெஸ்ட்டு, கல்லீரல் டெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா வலி நிவாரணி, எடுத்துக்காட்ட இபுப்ரோஃபன், டைக்ளோஃபெனாக் இது மாதிரியான என்எஸ்ஏஐடி மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதுபோக டயூரிட்டிக்ஸ் மாத்திரை, அதாவது சிறுநீர் பெருக்கிகள், அப்படி அந்த வகையில் வரக்கூடிய மாத்திரைகள் எடுக்கிறது, பொட்டாசியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறது மருத்துவரோட வந்து கண்டிப்பாக அதெல்லாம் தெரிவிக்கணும். இவை ராமிபுரலோட இணைஞ்சு பிரச்சனைகளை உண்டாகலாம். உணவு மற்றும் மதுன்னு பார்த்தீங்கன்னா இது எடுக்கும்போது மது அருந்தது வந்து தலை சுற்றலை வந்து அதிகரிக்கும். பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகளான வாழைப்பழம், ஆரஞ்சு, பசலைக்கீரை இது போன்றலாம் சாப்பிடுவதை முடிஞ்சளவு தவிருங்க. அதிகமாக சாப்பிடாமல் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா உடலில் பொட்டாசியம் அளவு வந்து அதிகரிக்கும். இன்றைக்கி நம்ம ராமிபுரல் மாத்திரையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம்னு நினைக்கிறேன். இது உயர் இரத்த அழுத்தம், இதய செயலிழப்பு, பாரடைப்பு பாதுகாப்பு, சிறுநீரக பாதுகாப்புக்கு மிகவும் பயனுள்ள மருந்து. ஆனால் இதை மருத்துவரோட பரிந்துரையோடு மட்டும்தான் எடுக்கணும். உங்களுக்கு ஏதேனும் பக்க விளைவுகள் தோன்றுச்சுன்னா உடனே மருத்துவரை வந்து அணுகுங்க. உங்களுக்கு மருந்து பற்றி ஏதேனும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் பகுதியை கேட்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.